ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 3. நம்ம முருதீஸ்வர் அரானா ரெசார்ட்டில் இருந்து கிளம்பிட்டோம். ஐயோ, இந்த ரோடு தாங்க கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே வரப்போ நைட்டு வந்து கரெக்டாக தான் வரோமா, ஒருவேளை தப்பாக்கிது உள்ளே வந்துட்டோமா அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா நைட்டு தான் வந்தோமா. என்னடா உள்ளே வரப்போ ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து உள்ளே வர மாதிரி இருக்குது. ரோடு வேறு சரியில்லையா. என்னால் நைட்டு எதையும் வந்து காமிக்க முடியல. அதான் கிளம்புறப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெட்ரோல் 2 பாயிண்ட் தாங்க இருக்குது. போகிற வழியில் அடிச்சுப்போம். நான் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் வீடியோட எண்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மேபி நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் ஆஃப் ரோட். என்னோடய டயருமே நீ ஊருக்கு போயிட்டு மாற்றணுங்க. NH 66 இருக்கோம் கைஸ். நம்ம இப்போது இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு நமக்கு வந்து NH தான், ஸ்ட்ரெயிட் ரோட். ரெசார்ட் வந்து நல்லா இருந்துச்சு, ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் அம்யூனிட்டிஸ் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் மீன்ஸ் லைட்டாக கம்மி. என்ன பெஸ்டிசைட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் தோணுச்சு. ஏன்னா ஃபுல்லாக எறும்பு, அங்கங்கே ஸ்பைடர், அதில் காலையில் மங்கீஸ் வேறு. மங்கீஸ் ஒன்றும் நம்ம பண்ண முடியாது, பட் உள்ள ரூம்குள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் பெஸ்டிசைட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஃபுட்டு வந்து மஷ்ரூம் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணேன். எனக்கு அது வந்து டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, கலர் கலராக இருந்துச்சு ஃபுட். ஆனால் பட்டர் சப்பாத்தியும் எக் கிரேவியும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை அது இங்கே. அண்ட் ரூம் காஸ்ட்லாம் நான் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி மீன்ஸ் நம்ம ஸ்டே பண்ணுற இதில் தான் வந்து அது இதில் இன்க்ளூட் ஆகிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இங்கேயே சாப்பிட்டோம். எனக்கு வந்து போக அவ்வளோவா பிடிக்காதுங்க, பட் ஆனால் இவங்களோட போக அல்டிமேட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டயர்டாகிடுச்சு, ஏன்னா நேற்று ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். நேற்று காலையிலிருந்து நைட்டு 8 o'clock வரைக்கும் ட்ராவல் பண்ணதுலேயே வந்து டயர்டாகிடுச்சு எனக்கு. அண்ட் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு முருதீஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு அந்த விலாகை நான் வந்து தனியாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க கோயில். நீங்கள் வந்து இந்த சைடு வரீங்க அப்படின்னா பார்க்க வேண்டிய பிளேசஸில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மஸ்ட் விசிட் அது முருதீஸ்வர். அங்கே ஒரு இதுவும் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து ஸ்கல்ப் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனாலேயே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கோகர்னா போகிறோம்.
ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து கோகர்னா நமக்கு. இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்கு. ஹைவேஸில் நிறைய கோயிலுங்க. கிராஸ் பண்ணி நம்ம முருதீஸ்வருக்கு முன்னாடியே ஒரு பெரிய கோயில் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. இது பாருங்க, சித்தார். ஒரு 3 பங்க் வந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். நோ பவர், நோ பவர், நோ பவர். அவங்க வெளியே போட்டிருக்காங்க, ஆனால் உள்ளே இருக்கிறது இல்லை. இல்லைன்னு இருக்கா? இங்கே இருக்கா? கைஸ், பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம அப்படியே பறக்க வேண்டியது தான். ஸ்பீடிங் இருந்துச்சு, அடிச்சாச்சு. அரௌண்ட் 632 வந்துச்சு. ஆ 5 liters. ஓகே, இனிமேல் நம்ம வந்து கோகர்னா கிட்ட போயிட்டு அப்புறமா வ்ளாக் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஐயோ ஐயோ, வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னம்மா பண்ணுறாரு தெரியலையே, கேட்டு வரியா? நான் அந்த மாடு வேற இது வந்துச்சா, அதில் பயந்துட்டேன்டா நான். சிரிசி. வா, என்ன ரிவர்? ஆகாஷினி ரிவரா? கைஸ், வியூ நல்லா இருக்கு. ஆமாம், இவங்களாம் இங்கே நிற்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 10 பாட்டோ 12 பாட்டோ வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் ஐஃபோனில் வந்து பிளேலிஸ்ட் வேறு. ஸோ அதில் மாற்றினால எனக்கு லைக் சாங்ஸில் நான் அப்போ வந்து ஒரு 14 சாங் என்னமோ தான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 14 பாட்டு தான் திருப்பி திருப்பி பாடுது 3 நாளாக எனக்கு. மகாராஷ்டிராவா இவங்க எல்லாரும்? மகாராஷ்டிராவா? போயிடலாமா அந்த சைடு? இல்லை இல்லை இல்லை, சரி அவங்க போய்கிட்டோம். ஆமாம், எல்லாருமே மகாராஷ்டிரா தான் கைஸ். இப்போ நேற்று நம்ம வந்து ஃபுல்லாக வாட் இஸ் தட் ஹார்லி டேவிட்சன் பார்த்தோம். இப்போ போகிறவங்க எல்லாருமே வந்து ஹிமாலயன். உயிர்பயம் பிழைத்தது உன்னாலே. முன்னாடி அவனும் பின்னாடி நானும், ஒரு முறை திரும்பி பார்த்தா என்ன? ஓவர் திரும்பி பாருங்க, ஓவர் திரும்பி பார்க்காதீங்க, ஓவர் நான் பேசுறது கேக்குதா? முன்னாடி அவனும் பின்னாடி நானும், ஒரு முறை திரும்பி பார்த்தா என்ன? வெட்டுக்குழி. பச்சைக்கிளி, தாவடா தாவு. எங்கடா தாவுது? நானே தவழ்ந்துட்டு இருக்கேன். கைஸ், இந்த ரோடோட வியூ பாருங்க.
பிளேஸை கிராஸ் பண்ணுறோன்னா அண்டில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் நம்ம. பா என்ன மாதிரி இருக்கு ரோட்லாம். நானும் பண்ணுவேன். ஃப்ரேம் பாருங்க ஜி. சே, அதை நம்ம அந்த ஸ்டார்டிங்ல பண்ணியிருந்தோம்னா செமையா இருந்திருக்கும்ல. கங்காவளி ரிவர். எனக்கு இப்ப எந்த டைலாக் தெரியுமா ஞாபகம் வருது? பாரு, நீ எங்க போற? நானா பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். இப்ப அப்படிதான் இருக்கு எனக்கு. ஓ கைஸ், இங்க பாருங்க, லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கு. உண்மையாவே லேண்ட்ஸ்லைட் தானா? ஆமாம் ஆமாம், அங்கே பாருங்க, அங்கே ஏதோ உடஞ்செல்லாம் கிடக்குது. அது என்ன இது? டவர். உனக்கு ஞாபகம், நீ இந்த மாதிரி பார்த்துருக்கியான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலலாம் இந்த வீட்டுக்கு மேலே டவர் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் வீட்டு மேலேயே ஒரு டவர் வேணும்னு நான் அழுதுருக்கேன். அதே மாதிரி நம்ம வீட்டு மேலேயும் வைங்க, ஏறி விளாடுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி நான் உண்மையாகவே கேட்டிருக்கேன், அதே மாதிரி ஒரு டவர் வேணும்னு. அப்போ அது என்ன டவர்லாம் தெரியாதுல்ல, அதனால. ஸ்பீட் பிரேக்கர் கைஸ், இந்த மாதிரி நீங்கள் இதில் பார்த்துருக்கீங்களா? இங்கே ஹெவி வெஹிக்கிள்ஸ் கீப் லெஃப்ட்னு போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டிலையும் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோடெல்லாம் நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன். இந்த சிங்கம் படத்தில் அவர் போயிட்டு ஓடுவார்ல, ஃபைட் பண்ணுவார்ல. சிங்கம் 3 தானே அது? சிங்கம் 1 வந்து அனுஷ்கா ஹீரோயினு. இரு சொல்கிறேன். சிங்கம் 1ல அனுஷ்கா, சிங்கம் 2ல வந்துட்டு ஹன்சிகா மோத்வானி அனுஷ்காவும், சிங்கம் 3ல வந்து ஸ்ருதி ஹாசன் அனுஷ்கா. அவர் எதில் ஓடுவார்? சிங்கம் 2லயா ஓடுவார்? அந்த ஒரு கார்லேருந்து இறங்கி நிற்பார்ல, நின்று சுடுறதுக்கு நிற்பார்ல, அந்த சீன் தானே? அவங்க வாய்ஸ் சொன்னாங்க, நான் வேற யாருக்கோ காட்டுறாங்க போல அப்படின்னு நினச்சேன். இது என்னமோ போட்டிருக்கு ஜிலேபி, ஆனால் எனக்கு புரியலை. அதே தான். ஏன்டா அது ஜிலேபி கொண்டு வந்து இங்கே பிச்சு போட்டது? கைஸ், இது வந்து நாங்கள் அந்த லாங்குவேஜை கலாய்க்கலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் ஃபன்னுக்கு, அவ்வளோதான். ஆல்ரெடி ஒருத்தர் ஃபன் பண்ணார், அதை கேட்டு நாங்கள் பண்ணோம். அவருக்கு தான். ஆனால் அவரோட காமெடியெல்லாம் இனி நம்ம மிஸ் பண்ணுவோம்ல. ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டோம், ஒரு 10 மினிட்ஸ் நின்றுட்டு இப்போ வந்து அப்படியே கிளம்பலாம். ஐயோ, அது என்ன கடலா? அதுதான், அங்கே பாருங்க, என்ன ஏதோ சவுண்டு கேட்குது. ஓ வண்டியில் கேட்குதா, என் வண்டியில் கேட்குதா? கைஸ், திரிஷூரில் இருக்குள்ள ஒரு டனல், அது என்ன குதிரை டனலா? அது பேர் என்ன? அந்த மாதிரி ஒரு டனல் இங்கே இருக்குது கைஸ்.
என்ன டனல்? 2 டனலா? ஓ கைஸ் 2 டனல் இருக்கு. ஓஹோ ஓஹோ அந்த டனல் கிராஸ் பண்ணி இப்போ இன்னொரு டனலுக்குள்ள போக போகிறோம். இந்த டனல் பேர் தெரிஞ்சதுன்னா அங்கே சொல்லுங்க கைஸ், நானும் போய் செக் பண்ணுறேன் இது என்ன டனல்னு. இப்போ நம்ம எதில் போகணும்? அங்கே பாருங்க 2 தீவு இருக்கு, இங்க ஒரு தீவு அங்க ஒரு தீவு. நம்ம இப்போ அந்த தீவுக்கு தான் போக போகிறோம். சும்மா சொன்னேன் கைஸ். ஓ இங்க பாருங்க ஷிப்பு, ஏர்கிராஃப்ட், நேவி. இது ஏதோ எதையோ வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க, ஆனா என்னன்னு தெரியல. ஐயா எனக்கு தெரியாது கைஸ். அந்த பேனர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. நான் வேணா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அதை ஐ மீன் அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நான் என்னன்னு சொல்ல விரும்பல. நான் வேணா ஜூம் பண்ணி காட்டுறேன். மவுத் ஃப்ரெஷ்னர்னு போட்டிருந்தாங்களா? அடடே இது அநியாயம் கைஸ். அதை வந்து மவுத் ஃப்ரெஷ்னர்னு போட்டிருக்காங்களாம். என்னது என்னமோ பூச்சி வந்து அடிக்குது. ஆமாம்மா ஏதோ ஒரு பூச்சி கைஸ். ஏதோ ஒரு பூச்சி டமால் டமால்னு வந்து இடிச்சுது. அக்கா மிரரை மறக்கா, கண்ணு கூசுதா இல்லையா? கலி ரிவரை கிராஸ் பண்ணுறோம் கைஸ். எதுக்கு ரிஸ்க்கு? அவ்வளோ தூரம் வந்து நம்ம பைக்கில் போகணுமா அப்படின்னு நினச்சிருந்தோன்னு ஏன் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருப்போம். ஏதோ எண்ணங்கள் வந்து எனக்குள் தூரல் போடுது. கைஸ் நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன கேஃபேல என்ன ஹோட்டலில் சாப்பிட்டோம்? மந்த்ரா. அந்த ஹோட்டல்லையே நம்ம லஞ்ச் முடிச்சிட்டோம். ஹெவியான லஞ்ச் வந்து சாப்பிட்ருக்கோம். என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். நல்லா ஹெவியாக வந்து பார்த்துட்டேன். நல்லா ஹெவியாக சாப்பிட்ருக்கோம் கைஸ். பட்டர் ரொட்டி, மட்டர் பன்னீர், அப்புறம் ஹாட் அண்ட் சாஸ் சூப்பு, எக் மஞ்சூரியன் ட்ரை பண்ணோம் கைஸ். இன்றைக்கி நம்ம பன்னீர் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ட்ரை பண்ணியிருக்கேன், மஷ்ரூம் மஞ்சூரியன் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் வந்து எக் மஞ்சூரியன் ட்ரை பண்ணேன். அது வந்து கிட்டத்தட்ட மோமோஸ் மாதிரி இருந்துச்சு. ஹாஃப் எக்கை வந்து மோமோஸ் ஸ்டைலில் வந்து இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ரொட்டியும் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணேன். மட்டர் பன்னீர் வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் அதில் ஏதோ டேஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இதே நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா வாங்கி தான் வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்லா வந்து
எசன்ஸு அந்த பவுடர்லாம் மிதக்க கொடுத்துருப்பாங்க. இது வந்து நல்ல கிரேவி மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதாவது கிரேவினா நல்ல ஒரு திக்கான இதில். ஆமாம், பன்னீர் பட்டர் மசாலாவாக இருந்திருந்தால் நாளைக்கு காலையில் நம்மளுக்கு ஹோலி நடந்திருக்கும். ஓஹோ, தேங்க்யூ, விசிட் அகேன். தேங்க்யூ கர்நாடகா guys. Welcome to Goa. Hey baby, come to Goa. Panakum katadi nani. Woohoo! Welcome to Goa. Yes, officially we are entering into கோவா ஃபார் த நெக்ஸ்ட் 2 days. நம்ம வந்து கோவாவில் தான் கைஸ் இருப்போம். ஏய் நாய் அடங்கொய்யால. ஆஹா, ஓஹோ, we are in கோவா. ஏய், எங்கேயாச்சும் கோவாவோட போர்டு பார்த்த அப்படின்னா நிறுத்து, சரியா? கோலம் இங்க பெட்ரோல் ரேட் என்ன 96 ரூபீஸ் தானா? 96 ரூபாய் தானா? டீசல் 86ஆ? ஓ गाइस, இங்கிருந்து ஒரு 4 கேன் குடிச்சிட்டு போவோம். அது நம்ம ஊர் போகிறதுக்குள்ளே காலி ஆயிரும். 96 ரூபாய் தான் நம்ம இங்கே பெட்ரோல். நம்ம ஊரில் 102 101 101 கேமரா ஹெட். என்னோட சின்ன வயசு ட்ரீம் இது, கோவா போகணுன்றது. அர்ஜுனா பீச் 100 கிலோமீட்டர்ஸ். எத்தனை காதல், எத்தனை ஆசை, தனமாறுது தனமாறுது. ஓ, ஹாரன் அடிக்கக்கூடாதா இங்கே? ஓகே, இங்கே ஹாரன் அடிக்கக்கூடாதாங்க. ஐயோ, நான் என்னையும் அறியாமல் அடிச்சிருவேனே. கையை நம்ம இப்படி வச்சுக்குவோம், இல்லாட்டி நான் பாட்டுக்கு பழக்க தோசத்தில் அடிச்சிருவேங்க. மாற்றி வைத்தார். குப்பை கொட்டக்கூடாது இங்கே அப்படின்னு போட்டிருக்காங்க. வந்துட்டேன். குளிருதுங்க. இதுக்கு வெளியே அப்படியே நல்லா சூரியன் வந்து சுண்டு நடிக்கிறாரு. ஊட்டியா? நம்ம வந்து 800 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோமப்பா. இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் இங்கே போர்டு வச்சுருக்காங்கங்க. பெட்டர் டு அரைவ் லேட் தென் நெவர். இருக்கிறது வந்து ஊட்டியோ கொடைக்கானலோ வால்பாறையோ எந்த ஹில் ஸ்டேஷனும் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிறது கோவாவில். அடடே, எப்படா ஏறி வந்திருக்க? ஆப்போசிட்டில் வந்தா? ஐயோ, வந்துரு. ஏ, வராத. ஹலோ, ஓவர். வா, நான் அப்படியே பொறுமையாக முன்னாடி போயிட்டுருக்கேன். வண்டியா? ஐயோ, கட்டாயிடுச்சு. முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் போக முடியாமல் நான் நின்றுட்டுருக்கிறேங்க. ஐயோ, சரி, நம்ம அப்படியே போவோங்க பொறுமையாக. ஏன்னா இன்டர்காம் கட்டாயிடுச்சுங்க. மேப் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. சரி, ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு. நான் டக்குன்னு கார் வந்தனால ஓவர்டேக் எடுத்து வந்துட்டேன்.
என்ன விஷயம்? நீ ஓவர்டேக் எடுத்து வராதப்பவே நினச்சேன். என்னன்னா ஆக்சுவலி நமக்குமே வந்து ஐபிடபிள்யூ போகிறது தாங்க பிளானு. நம்ம கிளப்பு கூட ஐபிடபிள்யூ போகிறதுக்கு நம்ம புக் எல்லாம் பண்ணிக்கிட்டோம், பேலாம் பண்ணி ஸ்லாட்லாம் புக் பண்ணியாச்சு. பட் அங்கே வந்து எலெக்ஷன், அதாவது இங்கே நாளைக்கு நாளானிக்கு எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கனால ஐபிடபிள்யூ வந்து மகாராஷ்டிரா பஞ்சகனிக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி இங்கே புக் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஐபிடபிள்யூக்கு நிறைய பைக்கர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சும்மா பார்க்கறதுக்காக வருவாங்க. நிறைய பேர் வர்றதுனால ரூம்ஸ் எல்லாம் புக் ஆயிரும். உங்களுக்கு தெரியும் கோவானா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இது டிசம்பர் சீசன் வேறு. ஸோ ஃபாரினர்ஸும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது இது ஃபாரினர் சீசன் தான் சொன்னாங்க என்கிட்ட. அதனால ரூம்ஸ்லாம் அவைலபிள் இருக்காது அப்படின்னு எல்லாரும் முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. கேமரா ஆனில் இருக்கா? ஆனில் இருக்குது. எல்லோரும் முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. ஸோ யாராலையும் வந்து ரிட்டர்ன் அமௌண்ட்டை ஹோட்டல்ஸ்லேருந்து வாங்க முடியாதுல்ல. ஸோ நிறைய பேர் வந்து ஐபிடபிள்யூ கேன்சல் பண்ணிக்கிட்டு எல்லோரும் கோவா போயிட்டுருக்காங்க. நம்மளும் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கோம். we will explore Goa in the trip. என்னன்னா ஒரு ஸ்டேட்டோட ரோட்லாம் பார்த்துட்டு நம்ம ரோடு பிடிக்காம போயிரும் போல. இந்த பிரிட்ஜை பார்க்கவே அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க. அந்த ரோடுக்கும் அந்த பிரிட்ஜுக்கும் வியூ வந்து செமையாக இருந்துச்சு. அதில் ட்ரைவ் பண்ணுறப்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கெசினோ க்ரூஸ், அதெல்லாம் நான் வந்து டிவியில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் வந்து நேர்லேயே பார்க்குறேன். அதுவுமே வந்து நைட் டைமில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா வந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த லேம்ப் போஸ்ட்லாம் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு அந்த லண்டன் ஸ்ட்ரீட்ஸில் இருக்கும்ல லேம்ப்ஸ், அந்த மாதிரி ஒரு வைப் வந்து கொடுத்துச்சு. ஒரு சில இடத்துலலாம் வந்து நல்ல ஒயிட்டான பிரைட் லைட்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு சில இடத்துல வந்து வார்மான ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபாரின் சேனல்ஸ்லலாம் வந்து நான் அவங்களோட விளாக்ஸ்லலாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. அந்த டிசைன் வந்து சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு நம்ம வந்து கோவாவில் தான் இருக்க போகிறோம். இதோட இந்த vlog நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you in the next video guys. Bye bye.